ஐயோ, எனக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் பிடிக்காது. தூக்குங்க மாமா. நான் வேணா லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? லைட் ஆஃப் பண்ணிட்டா ஒண்ணுமே தெரியாது மாமா. கட்டிலுக்கு கீழே பார்க்கணும். தூக்குங்க மாமா. சீரியஸா தர்றா? அங்க எப்படி இருக்கும்? சாவித்ரி, சாவித்ரிமா, கீழே ஒண்ணும் இருக்காது. இல்ல, அதுதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நைட் எங்கேயுமே இப்படி நடக்காது. இது என்ன வேதனை? வேதனை இல்ல மாமா, சோதனை. என் தோழியோட முதல் இரவுல கூட இப்படிதான். அது உனக்கு எப்படி தெரியும்? நாங்க பார்த்தோம். அது என்ன சினிமா படமா? ஒரு குரூப்பா பார்க்க? நாங்க பார்த்ததே டைட்டில் வரைக்கும் தான். கட்டில் கீழே இருந்து நாங்க பார்த்தது எங்க ஃப்ரெண்டுக்கே தெரியாது. நீ என்ன ஒண்ணும் தெரியாதவளா? எல்லாம் தெரியும் மாமா. சுத்தம். என் தோழிகளும் என்ன மாதிரி தான். கீழே இருக்காங்களோ? யாரும் இல்ல. அதுக்கா இந்த பில்டப்? நேரத்தை வேஸ்ட் பண்றியே செல்லக்குட்டி. படுத்துக்கலாமா? உடனே படுத்துக்கணுமா? வேண்டாம், 3 நாளுக்கு அப்புறம் படுத்துக்கலாம். முதல் இரவுனா என்னன்னு தெரியாதா? சிறுபிள்ளைத்தனமா இருக்கீங்களே. யாரு? நானா? உங்களுக்கு டென்ஷனா இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சிருச்சா? பால் குடிச்சா குறையும். நானா மாட்டேங்க. சொம்பு இல்லையா? ஏன் பத்தலையா? பத்திக்கிச்சு. மாமா, பையன் ரொம்ப கட்டிக்காரன். என்னாச்சு? தலை எழுத்து. ஆஃப் கிளாஸ் கூட பொண்டடிக்கு கொடுக்கணும்னு தெரியாத புருஷனா இருக்கீங்களே. இதெல்லாம் நல்ல விவரமா பேசு. என்ன மாமா? ஒண்ணும் இல்ல, இந்த குடி. இருங்க மாமா. சாவித்ரி, அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றியே. உன் ஃப்ரெண்டுடைய ஃபர்ஸ்ட் நைட்டை பார்த்தேன்னு சொன்னேன்ல, என்ன பார்த்த? வெக்கமா இருக்கு. பார்க்கும்போது இல்லாத வெக்கம் சொல்லும்போது எதுக்குமா? அப்ப அந்த லைவ் ப்ரோகிராம் இப்போ இப்போ என்ன மாமா? பால் கிளாஸ் குத்திருச்சு. சாரி மாமா, இனிமே குத்தாம பாத்துக்கிறேன். என்னடி பண்றீங்க? No need to run for it. The placement is spot on, so's the timing. This is such a good wicket to bat on, as are most pitches. நல்ல மூட்ல இருந்தோம். என்னடி ஆச்சு? ஆயிடுச்சு. ஒண்ணும் ஆகல, எல்லாம் இனிமே தான். இல்ல மாமா, எனக்கு ஆயிடுச்சு. மூணா? புரியுற மாதிரி சொல்றீ? அது வந்து 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 வந்துட்ட சொல்ல. 3 நாள் நீங்க என்ன தொடக்கூடாது மாமா. 3 நாளைக்கா? ஆஹா சிக்ஸர், ஏ சிக்ஸர், ஏ சிக்ஸர், 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 சிக்ஸர். நிறுத்துங்க. சிக்ஸர் நான் பாடுறீங்க, சிங்கிள் ரன்னே இல்ல. என்ன சொல்ற? பிட்ச் நனைஞ்சிருச்சு. பிட்ச் நனைஞ்சிருச்சா? மேட்ச் கேன்சல். என்ன ஏதுன்னு பார்க்காம முகூர்த்தம் வைக்கிறதா? 3 நாள் கழிச்சு மூடம் வருது. மறுபடியும் முகூர்த்தம் 1 மாசம் கழிச்சு தான் இருக்கு. முகூர்த்தம் வச்ச அந்த ஜோதிஷ்க எவன்டா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சொன்ன ஒரு போய் கேளு. இங்க இருந்தா எதனா பேசிட்டே இருப்பா. வேலைக்கு போலாம். நான் எதுக்கு வயலுக்கு வந்து வேலை பார்க்கணும்? டிகிரி வரைக்கும் படிச்சது உத்தியோகம் பார்க்க. அண்ணாச்சே, ஓ அண்ணாச்சே, ஏனுங்க உங்களுக்கே நல்லா இருக்கா? 2 லட்சம் பணத்தை வாங்கிட்டு 3 வருஷம் ஆச்சு. கேட்டா இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்து அடிச்சுட்டே இருக்கிறீங்க. பணத்தை கொடுக்குறான்ற எண்ணமே இல்லையா உங்களுக்கு? செட்டியார, உங்களுக்கு தெரியாது இல்ல, வயல்ல வெள்ளாம விளையில. ஓஹோ, வெள்ளாம விளையில. பையனுக்கு கல்யாணம் மட்டும் ஜாம் ஜாம்னு பண்ண தெரியுது. அதுக்கு மட்டும் காசு இருக்குதாங்க?
சொல்லுங்க என்னங்க நியாயங்க இது? நிறுத்துங்க செட்டியார. உங்க பணத்தை திருப்பி கொடுக்குற எண்ணம் எங்களுக்கு இல்லாம இல்ல. நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணிட்டு இருக்கோம்? அதான் மாசம் மாசம் வட்டி கொடுத்துட்டு இருக்கோம்ல. ஏதோ அவசரம்ன்றதுனால பணத்தை கொடுத்தேன். பையனை பெத்த நீங்களே காலகாலத்தை கல்யாணம் பண்ணிட்டீங்க. 2 பொண்ணுங்களை பெத்த எனக்கு எப்படி இருக்குங்க? இன்னும் 2 மாசத்துல மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்குங்க. அதுக்குள்ள நீங்க பணத்தை கொடுக்காட்டி குடும்பத்தோட வந்து நாண்டு கெட்டு சாவறதோட வேற வழியே இல்லைங்க. எது இந்த 2 லட்சத்துக்கா? இது மிரட்டுற மாதிரில தெரியுது. எங்க அப்பா தர்றேன்னு தானே சொல்றாரு. கேட்டா மட்டும் ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. முதல்ல பணத்தை கொடுத்து பேச. உங்களுக்கு பணம் தானே வேணும், அதை நான் தரேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்திக்கிறது ஆம்பளைக்கு லட்சணம். 2 லட்சம் 2 லட்சம் மறந்துடாது தம்பி. மழை பெய்யல வெள்ளாம வேலையில வாங்கும்போது சிரிச்சிட்டு வாங்குங்க. இருந்து கொடுத்து நடந்து வாங்க. கேட்டியாமா? இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கணுமா? நான் பட்டணத்துக்கு போறேன், வேலையை தேடிக்கிறேன், பணத்தை சம்பாதிக்கிறேன், தூக்கி எறிகிறேன். நான் வரமா? முதல்ல சாவித்திரி கிட்ட சொல்லணும். என்ன அவனா பட்டணம் போறேன்னு சொல்லிருக்கான். நேத்து ராத்திரி ஒண்ணும் சிலரே ஆனந்த் சொல்றது கேளுடா. உனக்கு யாருடா வேலை கொடுப்பாங்க? உன்னை விட மேல படிச்சவங்க எல்லாம் வேலை வட்டி இல்லாம ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்காங்க. அடம் பிடிக்காம அப்பா கூட போய் வயல்காட்டுல வேலை பாருடா. இல்லம்மா, நான் போக மாட்டேன். பட்டணத்துக்கு போய் வேலை தேடி போறேன். டேய், பட்டணத்துக்கு போய் வேலை செஞ்சா வட்டி கடை தாண்டா சரியா இருக்கும். வா வயலுக்கு போலாம். அப்பா, கடன் அடைக்கணும்னா வயலை மட்டும் நம்பி இருந்தா பத்தாதுப்பா. நான் பட்டணத்துக்கு போறேன், ஏதாவது ஒரு வேலை செஞ்சு இங்க இருக்கிற கடன் அடைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பார்த்து பெருமைப்படுவீங்க. டேய், சாந்தி முகூர்த்தம் முடிச்சுட்டாவது கிளம்புடா. டேய், அந்த பொண்ணு பாவண்டா. இல்லப்பா, முதல்ல கடன் அடைக்கிறேன், அப்புறம் தான் சாந்தி முகூர்த்தம். பாக்குறது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உன்னை கண்ட துடமா வெட்டி காய வச்சிருவாங்க. ஞாபகம் வச்சுக்க. பகல் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு ராத்திரி ஏன் உயிரை வாங்குறியா? இந்த கட்டை எங்க வச்ச? இல்லாத வண்டி மாதிரி இடிக்க வர கண்ணு தெரியலையாடா கபோதி? தெரிஞ்சதுனால தான்டா இடிக்காம நிக்கிறேன். ஆமா, என்னடா இந்த பக்கம் காத்தடிக்குது? டெலிபோன் லைன் கட் ஆயிடுச்சுன்னு சதி வீட்ல இருந்து போன் வந்துச்சு. அதான் கனெக்ட் பண்ண வந்திருக்கிறேன். கனெக்ட் பண்ற பேர்ல கரெக்ட் பண்ண வந்திருக்கேன். பொறாமையா? மேலே பார், விபூதி தான் இருக்கு. முண்டம் பில்டிங்ல பாருடா. பேசுற கேப்ல யாரோ கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ நான் இந்த பக்கம். மேடம் விட்டு பம்ப்ல ரிப்பேரா, அதான் ஸ்ட்ரைட்டா என்ன ஒரு வாட்டி வந்து பர்சனலா சர்வீஸ் பண்ணிட்டு போக சொல்லிருக்காங்க. அப்படியே கீழே கவனி. இங்க இல்ல, அங்க. ஏண்டா
மோட்டார் ஓடுற வரைக்கும் ஓட்டோன்னு சார் கிரீஸ் போட்டு ஓட்டி நிற்கிறாரு. மேடம் சர்வீஸ் பண்ண கூப்பிட்டாங்கன்னு என்கிட்ட கப்சா விடுற நீ. நான் கொண்டு வந்தது புது கிரீஸ். ஏ முட்டா பசங்க இங்க வாங்கடா. இதோ வந்துட்டோம். வா அம்மனியே கூப்பிடுது. பாக்குறதுக்கு சிறுசா இருந்தாலும் பஞ்சாயத்து பண்றதுல பெருசு. அதுகிட்டயே கேட்போம். மச்சான் நடு ரோட்ல நின்னு நியாயம் எழுறதுக்கு அம்மனி என்ன மொபைல் கொடுத்தா? முதல்ல சண்டையை நிறுத்துங்க. நான் தான் உங்களுக்காக இருக்கேனே, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? என்னது நீ இருக்கிறியா? உன்கிட்ட போய் நியாயம் கேட்க வந்தனே என்ன? ஐயோ ஐயோ அடிச்சுக்காதீங்க மாமா. ஏற்கனவே பாதி முளை குழம்பு இருக்கு, முழுசா குழம்பிட போகுது. நீங்க அந்த அம்மாவை சைட் அடிக்கிறதுல ரைட்டே கிடையாது. அவங்க லெவல் எங்க, உங்க லெவல் எங்க? ஆசைப்படுறதுலயும் ஒரு அளவு இருக்கணும். அவங்களுடைய இருட்டான வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கலான்னு தான் பாக்குறேன். அப்புறம் அவங்களோட தனியான வாழ்க்கைக்கு துணையா இருக்கலாம் தான் பாக்குறேன். பேச நிறுத்துங்கடா. எட்டரை பழம் இங்க இருக்கும்போது எட்டாத பழத்துக்கு எதுக்கு எகிரி எகிரி குதிக்கிறீங்க? நான் சொல்ற மாதிரி கேட்டா உங்க 2 பேரையும் நான் சந்தோஷமா வச்சுப்பேன். தோடா என்னால முடியாதுப்பா. இவன் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். ஏண்டா டேய், உன்னுடைய குரங்கு பர்சனாலிட்டிக்கே நீ யோசிக்கும் போது என்னுடைய பர்சனாலிட்டிக்கு நான் இங்க இருக்கவே கூடாது. சதி வர நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். சதியே இந்த பக்கம்டா. சதியே. ஏ முட்டா மாமன்களா, நீங்க யாருக்காக போறீங்களோ அவங்க போய் 10 நிமிஷம் ஆச்சு. Good morning. Is everything ready? Everything is ready, madam. Okay, I'll get ready in 5 minutes, okay? நல்ல வேலை காப்பாத்திட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் அவ்வளவு ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு வர? காலுக்கு ஆக்சிடென்ட் இருந்தா இஷ்டத்துக்கு அமுக்க வேண்டியதுதானா? வெளியில வாயா. அட வெளியில வாயா. சாரி சார், சாரி. என்னத்த சாரி சார்? நல்ல வேலை நான் கத்தலன்னா என்ன ஆயிருக்கும்? இதுங்களுக்கெல்லாம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி கை கால் போச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதியா? இவன் என்னமோ என்ன காப்பாத்தின மாதிரி ஃபீல் பண்றான். இவன மாதிரி இன்னும் எத்தனை பேர் கிளம்பி இருக்காங்களோ. நீ காலையில கண்ணு முழிச்ச நேரம் நல்ல நேரம். நீயாவது கொஞ்சம் பார்த்து ரோட கிராஸ் பண்ணிருக்கலாம்ல. இவங்களெல்லாம் நம்ப முடியாது. காலு கீழே ஆக்சிலேட்டர் இருக்குன்னு அமுக்கு அமுக்குன்னு அமுக்குவானுங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எவனும் சேர்க்க மாட்டான்.